ஹலோ. ஹலோ, கேக்குதா சார்? யாருமா? நான் பிரின்ஸ் கால்வினோட சிஸ்டர் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நான் அது இது கேஸ் ஸ்டேட்டஸ் எதுக்கு சார் Facebookல அப்டேட் பண்ணீங்க? அதனால என்ன? எதுக்கு பண்றீங்க? நாங்க ஃபேமிலியா அதை பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு நீங்க ஊரே பப்ளிஷ் பண்றீங்க? என்ன பப்ளிஷ் பண்றாங்க? எதுக்கு போடுறீங்க? நீங்க அட்வொகேட் மெர்லினை கூட்டு வச்சு சால்வ் போடுவீங்களாமா? அவரு பத்து தலை ராவணன் சொல்லுவீங்களாமா? அவர் ஊர் பூரா இது பண்ணுவாராமா? நாங்க வந்து ஆக்சுவல் கேஸ் ஸ்டேட்டஸ் போட்டா என்ன? ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா சார்? என்ன ரிவெஞ்ச் இல்ல. நீங்க வந்து இப்ப இது இவ்வளவு நாள் நாங்க வந்து இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் பற்றி எதுவுமே போட்டது கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வர்றதுக்குள்ள மெர்லின் ஆய்வுங்கிறீங்க, அவரு டைசன் மேல கேஸ் போடுறாரு. அப்ப நீங்க ஒரு சைடு பண்ணும்போது நாங்க பண்ணக்கூடாதா? அஃபெக்ட் ஆகுது. எதுக்கு சண்டை போடுறீங்க? நான் கேஷுவலா தானே பேசுறேன். எதுக்கு சண்டை போடுறீங்க? இல்ல, நீங்க வந்து நாங்க என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஏதாவது பிரின்சிபல் ஐயா விரோதமா செஞ்சிட்ட மாதிரி நாங்க இதுவரை பெயில் மேட்டர்ல ஏதாவது இதுவரை பேசியிருக்கோமா? அதே மாதிரி அமைதியா இருக்க வேண்டியது. அப்ப நீங்களும் இருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து மெர்லினை கூட்டு வச்சு சால்வ் போடுறதும் நீங்க அவரை உசுப்பி விடுறதும்? அப்ப அது நல்லா இருக்குதா? நான் இப்படி அமைதி சண்டைக்காரன் அவங்க கிட்ட சண்டை போட வரல. நான் வந்து ஃபேமிலியா இப்ப 10 தலை ராவணன் போட்டது அருள் பிரபு. நீங்க கேட்க வேண்டியது. அப்ப அருள் பிரபு நீங்க கேட்டீங்களா? ஏன் போட்டியா? எதுக்கு பெயில் மேட்டர் எதுக்கு வெளியே போட்டுறீங்க கேட்டீங்களா? நீங்க யாருமே எங்க ஃபேமிலி மேட்டர் நீங்க வந்து ஒன்ஸ் சொல்லிட்டீங்க, எங்க ஃபேமிலி மேட்டர்ல யாரும் தலையிடாதீங்க. நாங்க யாருமே தலையிடல. சார் பண்ணீங்க என்னங்க? விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். கையெல்லாம் விடல. நீங்க வந்து தவறான இடத்துல போய் தவறான இதுல போனீங்க. யாருமே நீங்க வந்து நம்பல, யாரு அட்வைஸும் கேட்கல. நாங்க தேர்ட் டே வந்து நாங்க வந்து அமிர்தம் சார் கிட்ட கேட்டோம். இது வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டாரு அவரு. எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க? பிரின்சிபல் டாக்டர் எல்லாமே பாத்துக்குவாங்க, நீங்க யாருமே தலையிட வேண்டாம்ங்கறத எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். யாருமே எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரல. ஹெல்ப் எல்லாம் வரலன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து எங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு நீங்க எல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்ப கடைசியில வந்து பிரின்ஸ் யாரு அட்வொகேட் மெர்லினை ப்ரொமோட் பண்ணி நீங்க பண்றீங்க. இது நல்லா இருக்குதா? வெஞ்சன்ஸ் எல்லாம் பேசல. நான் வந்து திருமண்டல நலன் சொல்றேன். அப்ப நீங்க திருமண்டலத்துக்கு விரோதமா ஒரு சைடு ஐயாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறோம், ஒரு இது பண்ணல. ஆனா நீங்க இன்னொரு சைடுல வந்து இதே டைசஸுக்கு எதிராக செயல்படுற மெர்லினை கூட்டு வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்றீங்க. அவரு தான் காப்பாத்தினாரு, அவரு தான் 10 தலை ராவண கைய கொடுத்தீங்க. எதுக்கு? ஜெயபால போய் கைய கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா இருங்க. அது உங்களுக்கு என்ன தெரியுமா? நாங்க வந்து போயிருக்கோம். பிஷப்ப வந்து அன்னைக்கு காப்பீஸ் வாங்கணும். அவன் பிஷப்ப போட்டோ எடுக்கன்னு நிக்கிறான். அவனை டைவர்ட் பண்றக்கா நாங்க அந்த பக்கம் பேசி அவனை கூட்டிட்டு போய் பிஷப் பின்னால காப்பாத்தி கொண்டு போட்டோம். இதே மாதிரிதான் பிரின்ஸ் கால்வின் செய்வான். எங்களுக்கு ஒன்னா ஜெயபால் ஒன்னா மாமா மேய்ச்சம் கிடையாது. அவன் 1ஆம் நம்பர் எதிரி எங்களுக்கு. போதுமா? நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரிதான். இப்பவும் சொல்றேன், ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். யாரெல்லாம் திருமண்டத்துக்கு எதிராக இருக்காங்களோ, உங்க ஐயா பிரின்ஸ் ஐயாவை எழுதுனா, பிரின்ஸ் ஐயா மனைவி எழுதுனா எல்லாம் ஒண்ணுதான். அதனால நாங்க வந்து அவரை வந்து பாராட்டுவோமா? எழுதுன பத்தி நீங்க என்ன பண்ணீங்க? என்ன ஆக்ஷன்? நீங்க ஒரு ஆக்ஷன் நீங்க அவன் மேல சரியாவே எடுக்கல. நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்களா? எதுவுமே கேட்கல. நீங்க லீகல் அட்வைசர் ஐயா வந்து என்கிட்ட கேட்டாரா? இல்ல யாராவது கேட்டீங்களா? இப்ப ஐயா கேட்டுதான் நீங்க போஸ்ட் போட்டீங்களா? எப்படி? இது பொது. இது நான் எல்லாரும் வந்து என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, ஐயாவுக்கு என்ன ஆகும், ஐயாவுக்கு என்ன ஆகும். இது பிரைவேட். அப்ப நீங்க பிரைவேட்டா வைக்கல. இவ்வளவு நாள் நாங்க வந்து தலையிடல. பிரீத்தி வந்து அனாதியா அங்க ஹைகோர்ட்ல நிக்கும் போது கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கும் போதே கேக்குறேன், ஏமா இங்க போட்டீங்க, ஹைகோர்ட்ல போட்டீங்க. இறங்கி வந்து அங்க டிஸ்மிஸ் ஆனப்போ உங்க அமிர்தம் சார் என்ன சொன்னாரு? இதுக்குதான் எல்லாத்தோடையும் அனுசரிச்சு போகணும், யாரும் விரோதிச்சு கூட. நீங்க தான் விரோதிச்சீங்க. அவரு வந்து பிரின்சிபல் உயிரை விட்டுட்டு தான் இத்தனை வருஷம் இருந்தாரு. நீங்க வந்து இப்ப அவரே உங்களுக்கு எதிராக சதி பண்றாருன்னு சொல்றீங்க. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? நாங்க இந்த அநியாயத்தை எங்க போய் நாங்க சொல்றது? இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஏன் சார் இது போட்டீங்க சீக்கிரட்டா? உங்களோட எங்களுக்கு ஆதங்கமா? ஐயா வந்து 60 நாள் போறதுக்கு நீங்க எல்லாருமே காரணம். ஒரு வாரத்துல முடிய வேண்டியதை நீங்க வந்து அவரை வந்து 60 நாளைக்கு. எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து பப்ளிக் ஃபிகர். உங்க தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர். நான் வந்து டைசன் நான் லீகல் அட்வைஸ் எல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு நீண்ட கால டைசன் உறுப்பினர். பிபி கைவிட்டாச்சு. ஒருத்தரும் கைவிடல. நீங்களே உங்களுக்கு வந்து குருட்டான பாதையில போயிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாருடைய அட்வைஸும் கேட்கல. எல்லாம் அவர் பிரின்சிபல் ஐயா எல்லாத்தையும் நல்லா கரெக்டா கொண்டு போறவரு. இந்த விஷயத்துல சுத்தி இருக்கிற ஃபேமிலி பீப்புள் அவரை மிஸ்கைட் பண்ணிட்டீங்க.
அதனாலதான் அவர் 60 நாளா இந்த நீங்க எங்களுக்கு யாரை யாரெல்லாம் நம்ப கூடாதோ யாரெல்லாம் சேரக்கூடாதோ அவரோட கூட எல்லாம் சேர்ந்தீங்க. யாரை நான் நம்பணுமோ யாரையுமே நீங்க சேர்க்கல. உங்களுக்கு வந்து பிரின்ஸ் கால்வினுக்கு பெயில் வரக்கூடாது, மெர்லின் வந்து ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி உங்களுக்கு வந்து அப்போ மேரேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு லெட்டர் எழுதுனா மெர்லின் வந்து இப்ப இன்னைக்கு உங்களுக்கு துணையாளா? மெர்லின் தப்பு பண்ணா சும்மா பேசாங்கம்மா. எவ்வளவு உங்களை கேவலப்படுத்தினாரு மேரேஜ் விஷயம். நாங்க ஒரு நாள் மேரேஜ் விஷயத்தை பத்தி பேசிருப்போமா? எத்தனை லீகல் நோட்டீஸ் விட்டாரு. முதுகுல குத்துனதை விட முதுகுல குத்துனதெல்லாம் கிடையாது. நீங்க சும்மா சொல்லுங்க. ஒளி தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச மாதிரி உங்களை அவ்வளவு களங்கப்படுத்தினாரு. நீங்க கூட்டி வச்சு குளோரிஃபை பண்றீங்க. நாங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐயாவுக்கு இப்படி ஆயிருக்கு, தடமாறி போயிட்டாரு, தடமாறி கொண்டு போயிட்டாங்களே நாங்க அழுதுகிட்டு இருக்கோம். முதுகுல ஏமா உங்களுக்கு அதை எடுக்கணும்னா எடுத்துடுறோமா, அது ஒண்ணும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா சொல்றேன். நீங்க எல்லாரும் நான் இந்த ஆடியோவை கூட நான் Facebookல போடுவேன். உங்ககிட்ட பேசுனது போமா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். போதுமா? எனக்கு எந்த பயமும் கிடையாது. நீங்க எல்லாம் துரோகிங்க சார். துரோகி கிடையாது. நீங்க போய் உங்க கண்ணாடியில உங்க முகங்களை பாருங்க. துரோகி பண்ணதெல்லாம் உங்க குடும்பத்தார் தான். சரி, நான் வைக்கிறேன். என்னோட சாமர்த்தியம் பாரு.